ஹலோ காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைலாக் டிஸ் இன்றைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து செட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டி இருக்குது. இதில் வந்து ரிசீவர் இருக்கும், இதில் வந்து டிஸ் இருக்கும். முதல்ல டிஸ் அன்பாக்சிங் பண்ணி டிஸ்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ தான் ரிசீவர் அன்பாக்சிங் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ, யாரா இருக்கீங்களா? கிடக்கு உள்ள பாத்தீங்கன்னா உள்ளுக்கு பெரிய டிஷ் தான் கிடக்கு. உள்ளுக்கு டிஷ் கிடக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்குரிய ஸ்டாண்டுகள் கிடக்கு. ஸ்டாண்டோட சேர்த்து நட்டு ஆணி அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் கிடக்கு. இதுதான் கொஞ்சம் வெயிட்டா கிடக்கு. அதுலயே வயர் கிடக்கு, வயருக்குரிய கிளிப் கிடக்கு. இந்த வயர் வந்து 1901 ரூபாய். இந்த வயரின் விலை 15 மீட்டர் கேபிள் வயர். பெட்டிக்குள்ள என்ன பெட்டி வந்தது, அதுக்குள்ள குட்டி பெட்டி. இந்த குட்டி பெட்டிக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி பெட்டிக்கு மேல வந்தீங்க பாத்தீங்கன்னா இதான் இந்த டைலாக் டிஸ்க்கு மேல வர மண்டை டோச்சு மாதிரி இருக்கும். டிஸ்க்கு மேலே வரும். அதுக்குரிய ஒரு சின்ன கவர் வந்திருக்கு. இந்த கவர் எங்கே போட்டு வந்து இங்கே போட்டுருது. இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 990 ரூபாய். குட்டி பெட்டியை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இதுதான் ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள். இதென்ன விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,990 ரூபா. இதுக்குள்ள என்ன இருக்குது, புரண்டி காட் கிடக்கு. புரண்டி அப்ளை பண்ணுறதுக்குரிய சீட் கிடக்கு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் கிடக்கு. ரிசீவர் வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக கிடக்கு, வெயிட்டாக கிடக்கு. இதில் வந்து 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. 1 பட்டன் சேனல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின் கொடுத்துருக்காங்க. HDMI அவுட் பண்ணுறதுக்கு பின் கொடுத்துருக்காங்க. AV அவுட் பண்ணுறதுக்கு பின் கொடுத்துருக்காங்க. மற்ற வந்து பவர் கேபிள் DC 12 வோல்ட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு பெட்டிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்குரிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜரில் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 பெட்டியும் கொடுத்துருக்காங்க. பெட்டி சைஸ் வந்து AAA சைஸ் 2 பெட்டி 2 கொடுத்துருக்காங்க. மற்றது HDMI கேபிள் வந்து அதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க இன்பலியாவே. மற்றது வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே.